ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் கடலை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட காஜு கட்லி மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் கடலை எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு மிதமான சூடில் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், அதோட தோலெல்லாம் இலகி வருதில்ல, இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட தோல் எடுத்து வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அடுத்தது இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணணும். இதை வந்து நம்ம தொடர்ந்து ரொம்ப நேரம் மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா கடலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் விட்டு அரைச்சிக்கோங்க பல்ஸ் மோடில். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும். இப்போ ரெடி ஆகியாச்சு. விரலுக்கு நடுவில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு சிறு கம்பி மாதிரி வருதில்ல, இந்த மாதிரி வரணும். ஒரு கம்பி பதத்தை தாண்டிடுச்சுன்னா பவுட்ரு மாதிரி ஆகிரும் நம்ம சேர்த்ததும். அதனால் கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்ததும் இதை சேர்த்துருங்க உள்ள. கூடவே 1 டீஸ்பூன் போல் நெய், கடைசியாக நல்ல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். நமக்கு பார்த்தாலே தெரியும். 1 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. எல்லாமே சேர்ந்து வருதில்ல, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே ஒரு நெய் தடவுன பாத்திரம், அப்படி இல்லைனா ஒரு பட்டர் பேப்பரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு சப்பாத்தி கட்டையிலையும் நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை வந்து நம்ம விரிச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப குண்டாக வேணும்னா நம்ம குண்டாக விரிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மெல்லிசாக விரிச்சிருக்கேன். இது உடனே கெட்டியாகிரும். அதனால் விரித்ததும் இதை வந்து ஒரு கத்தி இல்லைனா பீட்சா கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க ஷேப்க்கு. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. டடா, நம்மளோட கடலையில் பண்ண ஸ்வீட் ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து கடலையில் பண்ணோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவையரம்புகள் மலரட்டும்.